ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா டியூன் இன்டு தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கடைசி 2 எபிசோடில் வந்துட்டு மோஸ்ட்லி ரீக்காவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவள் தான் இருக்கிறதுலேயே பெரிய கரியரான சிங்கர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கா. ஒருவேளை அவள் அப்பல்லவா இருக்குமா? சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டு தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ ப்ராட்காஸ்டிங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிருக்காங்க. கிளாஸ் ரூமில் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் சூப்பராக ஒரு பாட்டை வாங்கணும் அப்படின்னு ரீகா மற்றவங்களா பேசியிருக்கும் போது இந்தியன் பெங்கால் ரீஜியனில் வைக்கக்கூடிய பனாயா அப்படிங்கிற ஒரு டே இது அப்படின்னு அவங்க ஒரு செடியை கேட்கவும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது கடைசியில் இந்த ஒத்த செடியை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாக்குறான். இந்த கடையில் தான்ப்பா சீப்பாக கிடைக்கும்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ரொம்ப வெக்கையா இருக்க, சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஈகோ மற்றவங்களாம் கிளம்பும் போது ஒரு நாள் நான் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸை பண்ணணும், அதுவும் என்னோட ஓன் சாங் அப்படின்னு ரீகா யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. ரீகான்னு அவள் புது சாங் எழுதுல அந்த சம்மர் லீவ்ல அவ ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாளா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த யுவர் ஸ்டோரியால பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ தனக்கு தானே பேசவும் என்றா பண்றேன்னு அவங்க பார்த்தா யாரோ ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பண்ற சவுண்ட் கேட்கவும் இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன்னு ஷினோபோ யோசிக்கிறா. சாரி கைஸ் இதை வந்துருதா அப்படின்னு சொல்லி ரீகா ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடி போறா. சிஸ்டர் ஹிப்னோசிஸ் பண்றவா அவட்ட ஹெல்ப் கேட்டு ரீகா மனசை மாத்த ட்ரை பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஐகோ தான் ரீகாவும் அவ்வளோ சேர்ந்து எழுதின ஓன் சாங் வந்துட்டு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பண்றா. ஒருத்தர் சூப்பர்னு பாராட்டி போனோம், இன்னொருத்த வந்துட்டு யாருமே பாட்டை கேட்கல, அப்புறம் எதுக்கு பாடுறேன்னு கேட்டா வாயை மூடிட்டு போடா, ஏன் விருப்பம் ஏன் சந்தோஷம் நான் பாடுறேன் உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு ஐகோ சொல்லுவான். அவனும் கிளம்பிடுதான். யாருமே இல்லை, இதுதான் என்னோட கடைசி சாங் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத ஆடியன்ஸ்க்கு ரேகாவும் ஐகாவும் சேர்ந்து எழுதின ஒரு ஒரிஜினல் சாங் அவ பாடி காமிக்கிறா. ஈவன் ஆடியன்ஸே இல்லைன்னா கூட அதை பத்தி அவ கவலைப்படாம அவ பாட்டு பாடிட்டு இருக்கா. பட் ஒளிஞ்சிருந்த ரேகா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. இந்த 5 ரூபா காயினியே பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஈகோவை ஹிப்னாசிஸ் பண்ண ட்ரை பண்றான். இந்த லெமனை சாப்பிடும் போது அது உனக்கு இனிப்பா இருக்கும் நம்ம ஹீரோ ஹிப்னாசிஸ் பண்ணா. ஐயோ இது பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி அதை துப்பிட்டா. ஹிப்னாசிஸை கரெக்டா பண்ணா. ரீகாக்கு இருக்கிற பயத்தை போக்கி அவளை ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கலாம் நம்ம ஹீரோ பார்த்தா. வழக்கம் போல வெனஸ்டே ரீகா பாட்டு பாடுறா. அண்ட் கடைசி சாங்கா பார்த்தா ரீகா சொந்தமா எழுதுனா அவளோட ஒரிஜினல் சாங்க பாடிட்டு இருக்கா. இது அவ ஒரிஜினல் சாங்கா நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். தெரியாத ஃபேமஸ் இல்லாத பாட்டுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி பாக்குறாங்க. தெரியலப்பா ஆனா அந்த புது பாட்டு கேட்க நல்லா இருக்குல்லன்னு ஒரு பொண்ணு சொல்றா. யுவர் ஸ்டோரியோட ஹெல்ப்பே இல்லாம புது சாங் எழுதி பாடுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பாட்டு முடிஞ்ச அப்புறமா ஹே ரேகா உன்னோட இந்த ஒரிஜினல் சாங்கை எனக்கே தெரியாம எப்ப எழுதுன அது நல்லா இருக்குன்னு சொல்லவும் ஏன்னா அந்த அளவுக்கு கண்டுக்கிடவில்லையே இல்லையேன்னு ரேகா கேட்டு அவங்க என்ன ஜட்ஜ் பண்றாங்களா இல்லையான்னு நான் பார்க்க போறது இல்ல, என் மனசுக்கு பிடிச்சபடி நான் இனி பாட போறேன்னு வா சொல்லவும் அவளை ஹிப்னோசிஸ் பண்ணவே தேவையில்ல போலயா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரேகா அடுத்த நீ நம்ம ஹீரோ பேசியிருக்கவா அவ சாங் எழுதிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத வாயமோடு நீ சொல்லிட்டோமா 5 சாங் எழுதி அதை ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிடியில போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி ரேகா முடிவு பண்ணிருக்கா. அண்ட் அந்த சிடிக்கான கவர் இதுதான் அப்படிங்கறதையும் அவ காமிக்க ராபிட்ஸ் மேல எக்ஸ்போர்ட் மாதிரி இருக்கும். உனக்கு ராபிட்ஸ் பிடிக்காத நம்ம ஹீரோ கிட்ட இல்ல, இதுக்கு பேரு பீஸ் சைன், எதிர்ப்பு போராட்டத்துக்கான ஒரு சிம்பிள் மாதிரின்னு இதை சொல்லலாம். இது ஜப்பானோட எல்லா மூல முடுக்குக்கும் போகணும். ரீகா அந்த சிம்பிளை பத்தி சொல்றா. அவ ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவோ இல்ல இந்த தடவை நான் இதை தனியா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்க வரணும்னு அவசியம் இல்லன்னு ரீகா சொல்றா. ஆமா புது சாங் எழுதுறதுக்கு ஏதோ ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சாங் எழுதணும்னு தான் இத்தனை நாள் யோசிச்சேன், பட் இதுக்கப்புறம் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எழுதலாம்னு யோசிச்சிருக்கேன். இதையும் குறிப்பிட்டு என்னோட லிரிக்ஸ் எல்லாம் ஒரு பர்சனுக்கான மெசேஜா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு லிரிக்ஸ் ஈஸியா வருது. அவங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயத்த நான் மியூசிக்ல சொல்லுவேன் அப்படின்னு வா சொல்லவும் ஒரு ப்ரொடியூசரா நான் அவளுக்கு அப்ரூவல் இதுக்கு கொடுக்கலாம். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ரேகா இதுல நான் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கறான். நான் ரிச்சான பையன், சோ என்ன வேணாலும் கேள என்னால ஏற்பாடு பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும் பார்த்தா நம்ம ஹீரோவை மிட் நைட்ல வா தனியா கூட்டிட்டு போயிருக்கா. நான் என்னனாலும் பண்றேன்னு சொன்னேன், பட் அதுக்குன்னு நைட்டு பீச்ல உட்காந்து பேசுறதுதான் ஆசையா நம்ம ஹீரோ கேட்கறான். மிட் நைட்ல தான் எனக்கு சாங் எழுத நல்லா வரும், அதுவும் இந்த ஓஷன் வியூவை பாத்துக்கிட்டு இங்க வந்து உட்காருன்னு வா கூப்பிடுறா. நீ சொன்னியே ஒரு பர்சனுக்காக உன்னோட மியூசிக்கை மேக் பண்றேன், அது ஒரு நல்ல ஐடியா தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஃபரால்ஸ் எழுதின லவ் லெட்டரா எழுதின மியூசிக்கை பத்தி இன்னைக்கோ பேசுறாங்க. சோ யாருக்காக நீ அந்த சாங் எழுதுறன்னு கேட்டா அதை சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. மேபி அந்த பர்சன் கிட்ட மனசுல இருக்கிறத சொல்ல தைரியம் இல்லாம தான் நான் இந்த மாதிரி இன்டைரக்டா மியூசிக்ல சொல்ல ட்ரை பண்றேன்னு ரீகா சொல்லவும் இவன் அந்த ஐகோ பொண்ணை பத்தி தான் பேசுற போல நம்ம ஹீரோ நினைச்சிருக்கான். மியூசிக் வழியா அந்த பர்சன் கிட்ட என்ன சொல்லலான் இருக்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம ஹீரோ கேட்டா. ஐ லவ் யூ அப்படின்னு ரீகா சொல்லவும் அந்த ஐகோ பொண்ணுக்கு இவ துரோகம் பண்ணிருக்கா. ஒரிஜினல் சாங் எழுத்துல அவ ஃப்ரெண்டு மேல இருக்கிற லவ்வா கன்வே பண்ண ட்ரை பண்றா போல. சரி ஓகே எதை பத்தியே கவலைப்படாத
நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். லிரிக்ஸ் கொண்டா நம்ம ஹீரோ வாங்கி ரீட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னே உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இதுல இன்டைரக்டா சொல்லியிருக்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு எப்படி அது புரியும், எக்ஸாக்ட்லி ஏன் அந்த பர்சனை உனக்கு பிடிக்கணும் இதுல கரெக்டா மென்ஷன் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். கரெக்டா மிட் நைட்ல என் கூட பேசுற ஒரு ஆளுன்னு சொல்லலாம், அவங்க பேசுறது நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லவும் வேற நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க, பட் நான் அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிட்டேன். பட் என்னோட லிரிக்ஸ்ல நான் அதை அவங்க கிட்ட சொல்றது சீட்டிங் மாதிரி தெரியல, டைரக்டா சொல்லாம நான் மியூசிக் வழியா இன்டைரக்டா சொல்றேன்னு அவங்க என் மேல கோச்சுக்கிட்டான் ரீகா கேட்கவும். ரீகா உனக்கு உண்மையிலே அறிவில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான். மத்தவங்களுக்கு கிடைக்காத அருமையான ஒரு கிஃப்ட் உன்கிட்ட இருக்கு, அதுதான் உன்னோட வாய்ஸ். இந்த கிஃப்ட் எல்லாம் என்கிட்ட இருந்தா நான் எத்தனை பேர்கிட்ட பாட்டு பாடியா மனசை கவர் பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இப்போ உன்கிட்ட ஒரு பர்சன் அந்த மாதிரி பாட்டு பாடி ஃபீலிங்ஸ் சொன்னான்னு கேட்கவும் எனக்கு அப்படி யாராச்சும் பண்ணா ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்லவும். ஓ ஹாப்பியாக தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி ரீகாவை கொஞ்சம் வெக்கப்படுறா. உண்மையான ஆர்டிஸ்ட்னு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்சன் கிட்ட என் உண்மையான ஃபீலிங்ஸை சொல்லுவேன். பெரிய கான்சர்ட்ல பாடுற சிங்கர் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீரோ கேட்கவா அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை. இந்த ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ்ல நான் ஒரு 50 சீடியை வித்துட்டோம்னா போதும், அந்த பர்சன் கிட்ட என் மனசுல இருக்கிறத நான் பாடி காமிக்க போறேன் அப்படின்னு ரீகா நம்ம ஹீரோட்ட சொல்றா. நான் சென்னை போயிருந்தப்போ அண்ணா டவர் கிட்ட ஒரு இடம் பார்த்தா, அங்க ஒரு மியூசிக்கல் குரூப் ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் நம்ம ஹீரோ தான் லொகேஷனை செலக்ட் பண்ணியிருக்கான். ரீகாவும் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸை பண்ண போறா. இப்பவும் பதட்டம் கலந்த நர்வஸ்னஸா இருக்கு. என்னோட பாட்டை இவங்க மத்த எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அது அவளுக்கு யோசிக்கும் போது பதட்டமா இருக்கு. ரீகா என் கண்ணை பார்த்தா பயமா இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவோ. இல்லன்னு வா சொல்றா. அப்படின்னா நீ பாடும்போது என்னோட கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, கூட்டத்துல நீ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். கிரிஞ்சா இருக்குன்னு வா சொல்லுவோம். யுவர் ஸ்டோரியே கிரிஞ்சு நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ சிரிக்க வைக்கிறான், அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. இந்த இடத்துல தான் கிரௌட் வரும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு லொகேஷனை செலக்ட் பண்ணிருக்கான். இப்ப ரீகாவா அந்த இடத்துல பாட ஆரம்பிக்கிறா. சேடியில மொத்தம் 5 பாட்டு இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் சாங் ஃபிளிக்கரிங் டேஸ் அப்படின்னு சொல்லி அவ பாடுறா. நடந்து போறவங்க பார்த்துட்டு கண்டுக்கிடாம அப்படியே நடந்து போயிருந்தாங்க. அவளோட வாய்ஸ்ல பதட்டம் தெரியுது, கரெக்டான ரிதம்ல அவ பாடல. ஆடியன்ஸ் இல்லாதது அவளோட மென்டல் ஸ்டேட் பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. போனா செட் ஆகாதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாட்டை யாரும் கேட்கல, பெருசா நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு ரீகா யோசிச்சுக்கிட்டே அப்படியே சோகமா பாட்டை நிறுத்திட்டா. சாரி ஐகோ அளவுக்கு எனக்கு கான்பிடன்ஸ் இல்லன்னு ரீகா யோசிச்சா. நம்ம ஹீரோ கண்ணை காமிக்கிறான். ரீகா திரும்பி பார்த்தா அதன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வழி தெரியாம தொலைஞ்சு எதார்ச்சமா இங்க வந்துட்டோம் நீக்கா சொல்லவோ. இப்படி சொன்னா அவ கண்டுபிடிச்சிருவான்னு நேனே சொல்றா. எப்படி பாடினாலும் சப்போர்ட் பண்ண இவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ரீகா யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் என்னோட செகண்ட் சாங் ஆஸ்க் ஃபார் தி மூன் அப்படின்னு சொல்லி 2வது பாட்டை ஆரம்பிக்கிறா. யாருமே இந்த பாட்டை கேட்கலனாலும் அங்க இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி தைரியமா அவ பாடிட்டு இருக்கா. வாய்ஸ் அந்த தடவை பக்காவா இருக்கிறதுனால இந்த பாட்டு அழகா இருக்குல்ல அப்படின்னு நிறைய பேர் அப்படியே நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டோ சேராத உங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு தான் அவ அவங்கள வராதிங்கன்னு சொல்லியிருக்கா. பட் நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எங்க ஃப்ரெண்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோமா, எங்களை எப்படி வரக்கூடாதுன்னு வா சொல்லான்னு கேட்கவோ. அதுக்கே ஏன்ட்ட கோவப்படுற நம்ம ஹீரோ கேட்கறான். ஜஸ்ட் தூரமா நின்று வாட்ச் பண்ணுங்க, அதுவே ரேகாக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நல்ல வேலை பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹக் நோட்ஸ்ங்கிற தொப்பியை போட்டுட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துல வந்து ரீகா பாட்டை பார்த்துட்டு இருக்கா. ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகவும் இந்த சிம்பிள் லோகோவை எங்கேயோ பார்த்துருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரேகா இப்பதான் ஏதோ தைரியமா பாடிட்டு இருக்கா. அவளுக்கு கூட்டமும் சேருது. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு கிட்டாரோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ரேகா சொன்ன அந்த பர்சன் ஐகோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். பட் உண்மையிலேயே ரேகா யாரை மென்ஷன் பண்ணா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, ரேகாக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.